மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் பதற்றம், குறிப்பாக ஈரான் தொடர்பான மோதல்கள் இந்தியாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. சமையல் எண்ணெய், சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வால் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டல்கள் பல மூடப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இயங்கும் உணவகங்களிலும் விலை உயர்வு பெரும் சுமையாக உள்ளது. கொளத்தூர் சாலை மொத்த வியாபாரிகள் முன்னேற்ற சங்க பொருளாளர் அமிர்தராஜ் கூறுகையில், சமீப காலமாக சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பால் சமையல் எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் மொத்த விலையில் லிட்டருக்கு ரூபாய் 155 தற்போது 170 வரை உயர்ந்துள்ளது. சில்லறை கடைகளில் இது 175 எட்டியுள்ளது. அதேபோல் பாமாயில் மொத்த விலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் லிட்டருக்கு 110 இருந்தது. தற்போது 122 உயர்ந்துள்ளது. சில்லறையில் 130 வரை விற்கப்படுகிறது. இதனால் 2 வாரங்களில் மட்டும் லிட்டருக்கு 10 முதல் 15 வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் உள்ளிட்ட பிற எண்ணெய்களின் விலையையும் லிட்டருக்கு ரூபாய் 2 முதல் 4 வரை அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு சமையல் செலவை பெரிதும் பாதித்து வீட்டு பெண்கள் மற்றும் சிறு வியாபாரிகளை கடுமையாக தவிக்க வைத்துள்ளது. இந்தியா தனது சமையல் எண்ணெய் தேவையில் சுமார் 55 முதல் 60% வரை இறக்குமதியை நம்பியுள்ளது. இதில் பாமாயில் மிக பெரும் பங்கு வகிக்கிறது. சுமார் 60% இறக்குமதி பாமாயிலாக உள்ளது. இது முக்கியமாக இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவிலிருந்து வருகிறது. அடுத்ததாக சூரியகாந்தி எண்ணெய். இது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிலிருந்து பெருமளவு இறக்குமதி செய்யப்படுகிறது. சோயாபீன் எண்ணெய் பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகளிலிருந்து வருகிறது. தற்போதைய ஈரான் மோதல் காரணமாக கடல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் போன்ற முக்கிய கடல் பாதைகள் பாதிக்கப்படைந்ததால் கப்பல் காப்பீட்டு செலவு மற்றும் எரிபொருள் செலவு கணிசமாக உயர்ந்துள்ளது. இது எண்ணெய் இறக்குமதி செலவை அதிகரித்துள்ளது. மேலும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் டாலரில் வாங்கப்படுவதால் ரூபாயின் மதிப்பு சரிவடைவது. தற்போது அமெரிக்க டாலருக்கு சுமார் ரூபாய் 92 வரை இறக்குமதி செலவை மேலும் உயர்த்தியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மோதலால் டாலர் 100 வரை சென்றுள்ளது. பயோடீசல் உற்பத்திக்கு எண்ணெய் திருப்பப்படுவதால் உணவு பயன்பாட்டுக்கு கிடைக்கும் அளவு குறைந்த விலை உயர்வுக்கு வழிவகுக்கிறது. இதனால் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு தொடர்ந்து நீடிக்கும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் அரசு இறக்குமதி வரிகளை குறைப்பது, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகள் தேவை என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் அன்றாட செலவு அதிகரிப்பால் பொருளாதார அழுத்தம் ஏற்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் பதற்றம், குறிப்பாக ஈரான் தொடர்பான மோதல்கள் இந்தியாவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. சமையல் எண்ணெய், சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வால் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டல்கள் பல மூடப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இயங்கும் உணவகங்களிலும் விலை உயர்வு பெரும் சுமையாக உள்ளது.